வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். இந்த வந்திருக்கிற எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். மித்ராவோட கேரக்டர் அந்த ட்ராக்லேயே ஃபேமிலி தான் அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு. ஆனால் அந்த ட்ராவல் தான் யாரு என்ன நினைச்சிட்டு இருக்க மனசில் உள்ளன்னு அந்த எண்டில் தான் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு கரெக்டாகவே. ஸோ ஹோப்ஃபுல்லி பார்ட் 2 இருந்தா பார்க்கலாம். தேங்க்யூ ஃபர்ஸ்ட் இங்கே வந்ததுக்காக, படம் பார்த்து உங்கள் ஃபீட்பேக் கொடுத்ததுக்காக. எல்லா படத்துக்கு அப்புறம் நீங்கள் உங்கள் ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ அதுலேயே பெரிய சந்தோஷம். தேங்க்யூ ஹரிஷ், இந்த படம் கொடுத்ததுக்காக. எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் இதை மக்கள்கிட்ட போய் சேர்த்து வைங்க. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். முடிஞ்சால் உங்கள் ஃபேமிலியோட வந்து படம் பாருங்கள் தியேட்டரில். தேங்க்யூ. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஹரிஷ் வந்து கதை நரேட் பண்ணும்போதே சொல்லியிருந்தாரு. அதான் சொன்னேன், ரொம்ப சட்டிலான ரோல். அண்ட் ஹரிஷ்க்கு தான் எல்லா கிரெடிட்டும் போய் சேரணும். ஏன்னா அதான் நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கேன், முதல் தடவை ஒரு அப்பா ரோல் ப்ளே பண்ணியிருக்கேன் படத்தில். ஸோ ஹரிஷ் மேலே வச்ச நம்பிக்கை தான் இன்னைக்கு நீங்கள் சரவணா பார்த்துருக்கீங்க படத்தில். ஸோ தேங்க்யூ சார், உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ தேங்க்யூ. அதோட எல்லா கிரெடிட்டும் ஹரிஷ் தான். முன்னாடி சொன்ன மாதிரி உங்க படம் பிடிச்சிருந்தா ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு உங்களை எல்லாரும் ரொம்ப ஹாப்பி ஃபேஸஸோட பார்த்தேன். ஸோ தேங்க்யூ அந்த ஃபீட்பேக்காக. ஆல் த கிரேட். ஹரிஷ் மட்டும் தான் போய் சேரணும். தேங்க்யூ ஒன்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். படம் எல்லாரும் பார்த்தாங்க. ப்ரெஸ் ஷோ நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நான் ப்ரெஸ் ஷோ தான் ரொம்ப பயந்துக்கிட்டே இருப்பேன் எப்போவுமே. ஆக்சுவலாக எல்லா இதுலையுமே சொல்லுவாங்க, பட் எனக்கு இன்னும் இதுவாக தான் இருக்குது. உள்ள நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். தியேட்டரில் எல்லாரும் வந்து படத்தை பாருங்கள். நல்லா நீங்கள் எழுதுவீங்கன்ற நம்பிக்கையில் ஒரு சின்ன படம் ஒன்று பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புற பிரசன்ட் மீடியா. தேங்க்யூ ஸோ மச் சார். சார் உண்மையாக ஒரு பெரிய டெடிக்கேஷன் சார். நான் இது வரைக்கும் ஒரு 11 இயர்ஸ் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து ஒர்க் பண்ணுறேன். பயங்கர டெடிக்கேஷன் அண்ட் பயங்கர பஞ்சுவாலிட்டி பயங்கரமாக இது பண்ணுவார். பயங்கர ப்ரிப்பேர்டாக இருப்பார். நிறைய விஷயங்கள் ஸ்பான்டேனியஸாக பண்ண வேண்டியதுமே இருக்கும். உங்களுக்கு தெரியும், 4 பேருமே சேர்த்து வச்சு இம்ப்ரவைசேஷன் பண்ணுற இடத்துலையுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 55 டேஸில் நாங்கள் முடித்தோம். நியர்லி ஒரு 100 கால் ஷீட் எடுத்தோம். ஒரு 100 நாளுக்கான படம் தான் வச்சுக்கோங்க. பட் ஆனால் எனக்கு எந்த இடத்துலையுமே ஒரு இடத்துல கூட எந்த ஆர்டிஸ்ட்டுமே என்கிட்ட வந்து சண்டை போட்டதே இல்லை. ஹரிஷ் நான் உனக்காக பண்றேன் அப்படின்னு. இல்ல சார், நான் கிட்டத்தட்ட 2 கால் ஷீட் 24 hours எல்லாம் எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. உண்மையா அது வேற யாருக்கு பண்ணுவாருன்னு தெரியல, எனக்காக பண்ணி கொடுத்தாரு. ஈவன் யோகி பாபு சாருமே எனக்கு அதை பண்ணி கொடுத்தாரு. அனபன் மேமே பண்ணி கொடுத்தாங்க. இது எல்லாமே கம்ப்ளீட்டா ஒரு இன்ஸ்பயர்ட் பை ட்ரூ ஈவென்ட்ஸ் தான். அதை நான் முடிஞ்ச அளவுக்கு என்டர்டெய்னிங்கா தியேட்டரிக்கெல்லாம் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணணுன்ற ஒரு இதுதான் நான். அதான் சார், பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு இதுல. ஆக்சுவலா அதுல இல்ல சார், அதையும் சொல்ல வேண்டிய விஷயம் இருக்குல்ல சார். அவேர்னஸ் ஒன்று இருக்குல்ல, படம் மூலியமா ஒரு சோசியல் அவேர்னஸ் கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு ஒன்று இருக்குல்ல சார். அதையும் என்டர்டெய்னிங்கா சொல்லணும்ன்றதா சார். இல்ல சார், ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ½ டே ப்ராஸ்தட்டிக்ஸ் மட்டும் போகும். இதுல இருக்க 4 பேருமே பயங்கர கோஆபரேட்டிவா பண்ணாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் எனக்கு உண்மையிலே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே எனக்கு ரொம்ப கோஆபரேட்டிவா எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. அது எனக்கு ரியலி அது எனக்கு கடவுள் கொடுத்த பிளெஸிங்காக தான் நான் பாக்குறேன். இல்லை சார், நான் நடக்கிறது தான் சார் நான் வந்து காமிச்சிருக்கேன். அதை வந்து தப்புன்னு படத்துல சொல்லியிருக்கு நம்ம. ஆக்சுவலா அது மூலியமா வரக்கூடிய விளைவுகளும் நம்ம சொல்லணும் இல்லையா. இது நடந்துகிட்டே இருக்கு, ஸ்டில் நடந்துகிட்டே இருக்கு. இதுல இருக்க விஷயங்கள் எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்ல நடக்கிற விஷயத்தை தான் நான் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்டா சொல்லணும்னு பாக்குறேன் சார். இது மூலியமா நிறைய பேர் ஒரு இதை பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க சார். அதை தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஜென்ரலா போகும்போது எல்லாருமே இப்ப நம்ம ப்ரெஸ்ஸை மட்டும் சொல்லல, அதுல இருக்கக்கூடிய எல்லாருமே அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் அதுல நடக்கக்கூடிய விஷயத்த கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு டோல்கேட்ல நான் அதை விசாரிச்சு அதை அவங்க என்ன பேசுவாங்களோ அதை தான் நான் அப்படியே இங்க எழுதுனேன். இல்ல சார், வடிகரிசி அம்மா உங்களுக்கே தெரியும், அவங்க வந்து பயங்கரமான ஒரு பர்ஃபார்மர். ஆக்சுவலி கிட்டத்தட்ட ஒரு 300-350 படம் நடிச்சிருக்காங்க ஆக்சுவலா. ஸோ எனக்கு இந்த எல்லாரும் ஜென்ரலா ஒரு போய் சொல்லுவாங்க இல்லையா, இந்த கேரக்டரை எழுதும் போது உங்களை வச்சுதான் மைண்ட்ல வச்சு எழுதுவாங்க. நான் வேற ஒரு ஆர்டிஸ்ட் மைண்ட்ல வச்சுதான் இந்த கேரக்டர் எழுதுனேன். பட் ஆனா அவங்க கிட்ட போகும்போதே நான் அவங்களை வச்சுதான் எழுதுனேன். பட் ஆனா நீங்க பண்ணாதான் நல்லா இருக்கும். ஏன்னா அவங்க பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ். இதுல இருக்கிறது எல்லாமே மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா சிங்கிள் டேக் அவங்க பண்ணது. நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு இந்த படத்துல நிறைய ஒர்க் ஆகுறது பாத்தீங்கன்னா வரிகரசி அம்மா மட்டும்தான். பயங்கர டெடிகேஷன். நடுவுல என்னாச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிட்டாங்க. அது வந்து ஸ்மோக் போட்டதுனால கேமராமேன் அதான் அவங்க வந்து ஸ்மோக் போட வேணாம்னு சொன்னாங்க, போட்டு அவங்க ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிட்டாங்க. பட் ஆனா வரிகரசி அம்மா பொறுத்த வரைக்கும் நான் அப்போலோல போய் மீட் பண்ணேன். ஒரு நாள் அவங்க அட்மிட் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஷூட்டிங் கூட ஸ்டாப் ஆயிடுச்சு. அன்னைக்கு அவங்க மீட் பண்ணும் போது அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க என்கிட்ட. இது மாதிரி வந்து இத்தனைக்கும் ஆர்ட்ல வந்து ஸ்டண்ட் வச்சிருக்காங்க, அதை கூட இது பண்ணிருப்பேன். அடுத்த ஸ்டண்ட் வச்சிருந்தாங்க. நான் போன உடனே அப்பா ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, நான் ஏதோ ஒரு 3 நாள்ல வந்துட்டு
நான் படம் முடிச்சுட்டு நான் இந்த படத்தை நான் பண்ணி கொடுக்காம நான் வந்து ஒரு பெரிய வார்த்தை சொன்னாங்க, நான் சாக மாட்டேன்பா, நீ கொலை பண்ணாது அப்படின்னு சொன்னாங்க. இது உண்மையா எனக்கு அன்னைக்கு வந்து ரொம்ப பயங்கர எமோஷனல் ஆயிடுச்சு. ஒரு ஆர்டிஸ்ட் இப்போ வரைக்கும் கூட நான் ஷூட்டிங் அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, நான் வந்து செத்தா கூட ஷூட்டிங்ல தான் சாகணும்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. எனக்கு அது வந்து நம்மலாம் இன்னும் ஒண்ணுமே ஆரம்பிக்கல, வெறும் புள்ளி அப்படின்றத அவங்க வந்து பயங்கரமா எனக்கு அது புரிஞ்சுது. ஏன்னா 60+ இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா காலையில் ஷார்ப்பா வந்துருவாங்க, நைட்டு உண்மையிலே நிறைய டைம் நான் ஒரு சில டைம் பீரியட்ல எல்லாம் அவங்கள லேட்டா கூட போற வேண்டிய சொல்லி ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்திருக்கு. ஆனா ஒரு நாள் கூட அவங்க வந்து இருந்து கரெக்டா என்ன டைம் அந்த டைம் முடிச்சுட்டு தான் போயிருக்காங்க.